ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த பலன்கள் எப்படிலாம் இருக்கு? இவங்க விடுதலை ஆவாங்களா? ஒரு வீரியம் பெற முடியுமா? அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அவங்கள அவ்வளவு தூரம் ஏன் எவ்வளோ மட்டம் நீங்கயா தட்டுறீங்க? வாங்குறது? ஆ? எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டே வராங்க. என்ன சிறையிலயா இருக்காங்க? அதை விட விடுதலையா? மோசமான செயல்கள் தான் இருக்காங்க. வீட்டிலேயே பிரச்சனை ஆகுது ஐயா. ம். அதாவது மனதை ஆளும் மகரம், ம். மனதிற்கினிய மகரம். அதனால மகரத்துல தான் ஆத்மா இருக்கு, மனசு இருக்கு, வீரம் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய் இவ்வளவு ஒரு பலம் இருந்த அந்த மகரத்துக்கு வந்து கோச்சாரத்துல என்ன கிரகங்கள் வந்தாலுமே கூட ம். அது உலக ஜாதகத்துக்கே 10ஆம் இடம். அதனால ஒரு படைத்தளபதி மாதிரி எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அதனால பெயர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பினை தான் பேசும். ம். அந்த கொடுப்பினையில மட்டும் அவங்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் 8, 12 தொடர்பில்லாமல் அமர்ந்துட்டாலே அவங்க பாக்கியவான்கள், எதையும் சாதிக்க வல்லவர்கள். அதே மாதிரி தனித்துவம் என்பதை நிலைநாட்டிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அந்த பஞ்சு ம். அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ குரு வந்து அந்த ராசியவே பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல குரு வர்றாரு ஜூன் 2ஆம் தேதி. ஒரு 16 நாள் 18ஆம் தேதி வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 3ஆம் பாவமான மீனத்தை இயக்குவார். அப்போ அந்த 7, 3 என்ன அப்படின்னா திருமணமெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ம். ம். அதே மாதிரி இடமாற்றம், வேலை மாற்றம், ஒரு சுபகாரியங்கள், என்ன விதமான சுபகாரியம், குழந்தை பேராக இருக்கலாம், நம்ம வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேர்றதா இருக்கலாம். இதெல்லாம் சுபத்துவமாக நல்லா நடக்கும். ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் வந்து விசா அப்ளை பண்ணேன், அது வந்து டாக்குமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருந்து அது இழுத்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாமே சரியாயிடும். இதெல்லாமே இந்த 3, 7ங்கிறது நல்ல பாசிட்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு. யாருக்கெல்லாம் குரு சனி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு இப்போ நான் சொன்ன பலனில் நியூட்ரல் கேர் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நியூட்ரல் கேர்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், அகம் இருந்தால் புறம் இல்லைங்க, புறம் இருந்தால் அகம் இல்லைங்க, ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெறணும்னு சொல்கிறோம். அதில் தப்பிக்கிற கட்டம் வந்து இந்த 3, 7, 11 தான். இந்த 3, 7, 11 கனெக்ஷன் மட்டும் ரெண்டுமே நல்லா கொண்டு போயிடும். அகமும் கிடைக்கும், புறமும் கிடைக்கும். அதாவது பைசாவும் கிடைக்கும், உறவும், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கனால மகரத்துக்கு இது ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையையும் மனம் நிறைந்த வாழ்க்கையையும் வாழக்கூடிய ஒரு அற்புதம். மெயினாக கேட்கறது என்னன்னா, இவங்க பேசுறதுக்கு இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களா? கௌரவம், இழந்த கௌரவம் எல்லாம் மீண்டு வரும். ஏன்னா குரு பார்வை. அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இது வந்து இவங்களுடைய டேலண்ட்டை வந்து நிலைநாட்டுது. இந்த இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னு வைங்க, இவங்களுக்கு கெட்ட திசையே நடந்தால் கூட, மோசமான திசையே நடந்தால் கூட, மோசமான திசைன்னா எது வரும்னா உங்களுக்கு கேது, சுக்கிரன் இவங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி வந்தால் கூட அந்த மாதிரி சூரியன், சந்திரன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து ஃபேஸ் பண்ணி ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க. அது மாதிரி கௌரவமெல்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே அல்ல. இப்போ 8ல் இருக்கிற கேது மட்டும் என்ன பண்ணும்னா ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுக்கும். தேவையில்லாமல் கணவன் மனைவி உறவில் வந்து இந்த இப்போ 2ல் ராகு 8ல் கேது, இப்போ 7ஆம் இடமான கடகத்துக்கு 2ல் கேது 8ல் ராகு, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் நடக்கும். அது பிரிவினைன்னு சொல்ல முடியாது. அவங்க பேசுனா இவங்களுக்கு ஹர்ட் ஆகும், இவங்க பேசுனா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், வாக்குவாதம் அது நடந்துக்கிட்டு இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா ராகு கேது உள்ள தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். எல்லாரும் பயப்படும். இந்த உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. அதில் வந்து இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உற்றம் சுற்றம்ங்கிறது. 4ஆம் இடத்துல தான் இந்த கேது, சுக்கிரன், சூரியனுடைய ஒரு பங்கு இருக்கு. இப்போ அந்த இதுக்கு 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் குரு சனி கனெக்ஷன் ஆகிறார். இப்போ இவங்களுக்கு 4ஆம் இடம் மேஷம், மேஷத்துலேருந்து 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதனால குரு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இதை வந்து அடக்கி வாசிக்கணும். உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப மறுபடியும் நாம் வந்து எதிர்பார்க்குறதோ அதட்டுறதோ அல்லது நம்ம வந்து பொசசிவ்னஸை காட்டுறதோ குறைச்சிக்கணும். அது வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த இதை கடந்து போகணும். ஏன்னா நீ அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இந்த திசைகள் சப்போர்ட் பண்ணாது. குருவும் சனி மற்ற திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் உறவு நல்லா இருக்கும்.
இந்த சொந்த பந்தத்துல இருக்கிற இந்த பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அற்புதமா இருக்கும். எப்பவுமே குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்ன புள்ளி அது வந்து நீங்க உத்திராடமா இருந்தாலும் சரி, திருவோணமா இருந்தாலும் சரி, அவிட்டமா இருந்தாலும் சரி, இந்த குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு விழுவது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பையெல்லாம் சரி கட்டி அவமானங்களை எல்லாம் சீர்படுத்தி நம்முடைய ஒரு பெருமையையும் புகழையும் நிலைநாட்டுற அளவுக்கு கொண்டு வரும். தெய்வ பலமே வந்துடும். ஓ ஓ தெய்வ பலமே குரு தான். அப்ப அதுவே வந்துடும். இப்ப இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ராகு கிட்ட மாட்டிக்கிட்டார் திருவாதிரையில. அப்பதான் ஓங்கி புயல் அடிச்சது. இப்ப வந்து ஜலராசியில உச்சராசியில குரு வந்து அதையெல்லாம் நல்ல ஆனந்த மழை பொழிய வைக்கிறார். பொருளாதாரம் எப்படி இருக்கு? பொருளாதாரம் நான் சொன்ன மாதிரி நியூட்ரலா வச்சுக்கோங்க. அதாவது பஞ்சம் இல்லை, அதே நேரத்தில் பெரிய ஹைக்குன்றது எதிர்பார்க்க கூடாது. நியூட்ரலா போயிட்டே இருக்கும். சராசரி அகமும் நல்லா இருக்கு, புறமும் நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் குரு. 2ஆம் இடம் கும்பம். கும்பத்துக்கு 6ல தான் குரு இருக்காரு. அது 6ங்கிறது வந்து நாம எதிர்பார்க்கிற வேலை, நாம செய்யற அர்ப்பணிப்பு நமக்கு கூலி கொடுக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை இல்லை. இப்ப மகரத்துக்கு 10ஆம் இடம் எது? துலாம். அந்த துலாத்துக்கு 10ல தான் குரு இருக்காரு. 10க்கு 10 தான் 7ஆம் இடம். அப்ப அதனால அவர் வந்து அது பஞ்சம் இல்லாம பார்த்துக்குவார். ஐயா, திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. இப்ப நீங்க அவர் போற அந்த ஒவ்வொரு நட்சத்திரமே சாதகம் தான். முதல்ல குரு நட்சத்திரம், உடனே இப்ப ஏற்கனவே நிச்சயமானவங்களுக்கு இப்ப நடந்துரும். சனி நட்சத்திரத்துல போகும்போதும் ரெடி ஆயிடும். அடுத்து புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போதும் ரெடி ஆயிடும். அப் டு டிசம்பர் இவங்களுக்கு வந்து 18ஆம் தேதி சனி நட்சத்திரத்துக்கு குரு போறார் பூசத்துல. அதுக்கப்புறம் அக்டோபர் 18ஆம் தேதி புதன் நட்சத்திரத்துக்கு போறார். இது எல்லாமே வரிசையா ஒவ்வொருத்தரும் ஒரு புள்ளியில பிறந்திருப்பாங்க இல்லையா மகரத்துல. எல்லாருமே ஸ்டார்டிங் புள்ளியா இருக்காது. ஒருத்தர் 10 டிகிரி 13 டிகிரி இப்படி பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குருவை பயணம் பண்ணக்கூடிய அத்தனை நாட்கள்லயும் அவங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கையை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். ஐயா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பா மகனுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு குறையுமா? பாசமலையில இணைவாங்களா? ஆடி மாதம் சூரியனும் குருவும் இணைகிறார்கள். அப்ப அந்த ஆடி மாதத்துல கரெக்டா அந்த மெர்ஜ் ஆயிரும். 2 மாசம் ஆயிரும். ஆமா, ஜூனுங்கிறதே உங்களுக்கு ஆணி தானே, 1 மாசத்துலயே ரெடி ஆயிரும். இதுல என்னன்னா, இப்ப இவ்வளவு நாள் நீங்க சொன்ன மாதிரி மகரத்துக்கு சனி பாஸ் ஆனதுல ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அப்புறம் சனி பயிற்சி ஆச்சு. மறுபடியும் இப்ப சனி சொந்த நட்சத்திரத்துல போனதுனால அது இன்னும் வந்து பெருசா கொடுக்கலையேங்கிற அந்த எஃபெக்ட் இருக்கு. இப்பதான் 3ஆம் இடம் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தைரியத்துக்கு போகுது. அப்ப அந்த குருவும் சனியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இப்பதான் அந்த வந்து உறவுகள், அந்த 3ஆம் இடங்கிறது என்ன, அப்பா ஸ்தானத்துக்கு 7ஆம் இடம், மகரத்துக்கு 9ஆம் இடம் வந்து கன்னி. அப்ப அந்த இடத்த சனியும் பார்க்கறாரு. அதுக்கு லாபஸ்தானத்துல குருவும் இருக்காரு. அந்த குருவும் சனியும் ஒரு கனெக்ஷன் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அதையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. சிறப்பு சிறப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் வந்துடும். அதாவது இப்ப வந்து ஒருத்தர் சண்டை போடுறது ஈஸியா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில சோதனைகளை சந்திக்கும் போது அந்த பழைய நினைவுகளை அசை போடுவாங்க. அந்த பழைய நினைவுகள் என்ன சொன்னோம்னா, அட எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்ற அந்த நினைச்சு பார்க்குற அந்த உணர்வை கொடுத்துருவாங்க. அந்த உணர்வுகள் தான் 3ஆம் இடம், எமோஷன். கண்டிப்பா மனசு வந்துடும் இல்லைங்க? கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயம், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா இந்த குருவனால? மறுபடியும் இப்ப கல்யாண கடன்னா வாங்கட்டும். ஓகேங்கய்யா, தேவையில்லா கடன்லாம் வாங்கி மத்தவங்களுக்காக வாங்கி ஜாமீன்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி சிக்கினவங்களுக்கு ஏதாவது சனி புத்தி, புதன் புத்தி. இப்ப சனி புதன் சாரத்துல போறாரு. சனி திசை, புதன் திசை, இதெல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ராகு திசை நடக்கிறவங்க தொழில் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் போகும். ஆஃப்டர் டிசம்பர் அதுவும் கிளியர் ஆகும். கடன் அப்படின்றத வந்து இப்போ அவங்கவங்க ஜாதகத்தில் அந்த திசையே நடக்கிறதுனால தான் வாங்குறாங்க. 6ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறதுனால தான் வாங்குறாங்க. அந்த வாங்கிறத அதை அடைக்கணும்னா அந்த கடன் சம்பந்தப்பட்ட கிரகம் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்களுக்கு ராகு குரு இந்த 2 கிரகங்கள், அல்லது செவ்வாயும் சேர்த்துக்கோங்க, செவ்வாய் ராகு குரு இந்த கிரகங்கள் ரிஷபத்திலேயோ
கன்னியிலையோ நம்ம ராசியிலையோ மகரத்திலேயோ இந்த 3 இடத்துல இருந்தால் அந்த அந்தரங்கள்ல கடன் கிளியர் ஆயிடும். அதனாலதான் டிசம்பர் வரைக்கும் சொல்றேன். டிசம்பருக்கு மேல ராகு இங்கேயே வந்துருவார், ஜென்மத்துக்கே வந்துருவார். அப்ப கடன் குறைஞ்சிடும். அதே மாதிரி நண்பர்கள்ட்ட இருந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? நிச்சயமா கம்மியாகும். ஏற்கனவே இந்த குரு 6ஆம் இடத்துல வந்தப்ப நிறைய பகையாகி போச்சு. அது என்ன ஆச்சுன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறப்ப நீ கண்டுக்காம விட்டுட்டியே அப்படின்னு ஒரு பழி. அவங்கவுங்க பிரச்சனைக்கே நேரம் இல்லாமல் இருக்கு. இப்போ அதில் அந்த மாதிரி ஒரு புகார், அந்த புகார்னால சின்ன கேப் இப்படியெல்லாம் விழுந்ததெல்லாம் இப்போ எல்லாம் சரியாகி எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும்போது, அட நம்ம மிஸ் பண்ணுறோமே, இவ்வளவு நாள் பழகுனதை மிஸ் பண்ணுறோமேன்றதை நினச்சி மறுபடியும் இணைவாங்க. நல்லா இருக்கு. 11ஆம் இடம் என்பது தான் உல்லாசமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, வெளியூர்களுக்கு போய் ஜாலியாக இருக்கிறது. இதெல்லாம் இவங்களுக்கு விருச்சிக ராசி. அது நீர் ராசி. அதே நீர் ராசியான கடகத்தில் குரு இருக்காரு, சனி மீனத்தில் இருக்கார். இப்போ இந்த 3மே என்ன சொல்லுதுன்னா, இன்பத்தை அனுபவிக்கிறது, ஏற்கனவே இருந்த இழந்த நட்புகளை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் நன்மை செய்யும். ஐயா இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திடீர்னு இந்த வருஷம் தொழில் பண்ணலாம், ஒரு கடனை உடனே வாங்கி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஏன்னா இந்த தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நான் வேலை செஞ்சதுனால அந்த அனுபவத்தை வச்சு போட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாவில் ரஜினி மாதிரி வராங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம மகரத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இப்போ நம்ம கோச்சாரத்தை வச்செல்லாம் தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்க ஜாதகத்தில் கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொடுப்பினைன்னு நம்ம அந்த ராசியை பற்றி விளக்கங்கள் பல பதிவுகளில் நம்ம மகரத்துக்கு பேசியிருக்கோம். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்ற தொழிலுக்கு மெயின் காரணகர்த்தாவா இருக்கிறது ராகுவும் குருவும். அவங்க ஜாதகத்துல ராகு குரு 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருக்கிறவங்க கண்டிப்பா தொழில் செய்யக்கூடாது. அதாவது அப்படியே மெயின்டைன் பண்ணணும், இருக்கிற வேலையை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். ஏற்கனவே பண்ணி நஷ்டமானதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம், இனிமேலாவது பண்ணக்கூடாது கண்டிப்பா. பட் மற்ற திசா புத்தி நடக்கிறவங்க, இப்ப எனக்கு ராகு திசை குரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது எனக்கு 8 12 தொடர்பு இல்லாமல் நல்லா இருக்குங்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், அதே மாதிரி கான்ட்ராக்டு பிடிக்கிறது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே உற்பத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு இன்டீரியர் இது டிசைனிங் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்ட் டிசைனிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி கன்சல்டிங் பண்ணுறாங்க. இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் போட்டு ஃபேக்ட்ரி வைக்கிறது இல்லை, போய் சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி உழைப்புகளை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் நல்லது. 7ஆம் இடம்ங்கிறது பொதுஜன தொடர்பு, கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் பில்டப் பண்ணுறது. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் பூரட்டாதி காசு கொடுக்குற கிரகம், 6ஆம் இடத்துல புனர்பூசம், 10ஆம் இடத்துல விசாகம். அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் இந்த கடகத்தில் இருக்கிற குரு வளர்த்து விடுறாரு, கெடுக்கிறது இல்லை. அதனால 7ஆம் இடம் சப்போர்ட்டு தான், தாராளமாக தொழில் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அவங்க ஜனன ஜாதகத்தில் ராகு குரு 8 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக? இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உறவுகளும் நியூட்ரலாக இருக்குது, பணமும் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு வேலையும் நல்லா இருக்குது, அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. இந்த கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குடும்பத்திலேயே பெரியவங்க கிட்ட பேசுறது, அல்லது அநாகரிகமாக பேசுறது, அல்லது கொஞ்சம் அவமரியாதையாக பேசுறது, இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஒன்று தான் சின்னதாக பேசியிருப்போம், ஆனால் அது அப்படியே டெவலப் ஆகிரும். அதுதான் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு செய்கிறது. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது உறவை துண்டிக்கிறது. அதே மாதிரி தான் ஆரோக்கியம். 8ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணும், திடீர்னு எனக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு, திடீர்னு ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அல்லது குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்துடுச்சு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, ஒவ்வாமை வருது இல்லையா, அது மாதிரி வந்துடுச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ராகு கேதுகள். உடலில் நோய்களுக்கு காரணமே இந்த 2 பேர் தான். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு டெவலப் ஆகியிருக்காருன்னு எடுத்துக்கணும். எப்படி நீங்கள் வேலை நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறீங்களோ, அதே மாதிரி நோய் ஸ்தானமும் அது நல்லது தான், டெவலப் தான் பண்ணும். அப்போ அதை நாம தான் அது செக் பண்ணி கரெக்ட் பண்ணி. கண்டிப்பாக 6ஆம் இடம் 8 12 தொடர்பு இருந்தால் தான் அதிகமாக போய் பெரிய செலவுக்கு கொண்டு போகும்.
6ஆம் இடம் 5 தொடர்பு கொண்டு வந்தால் அது கடனும் அடையும், நோயும் தீரும். அது நல்ல பலன். சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றி.